அன்பார்ந்த ஆன்மீக நெஞ்சங்களே, உலகெங்கும் வாழுகின்ற இறை நேசர்களே, அன்பர்களே, நண்பர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் அடியேனின் வாழ்த்துக்களோடு கூடிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சனி கிரகம் என்றாலே பயப்படக்கூடிய ஒரு கிரகம். ஏன்னா பனிஷ்மெண்ட் கொடுக்கிறவன், பரிசுகளும் கொடுக்கின்றவன், தராசு போன்றவன், நன்மையும் கிடைக்கும் தீமைகளும் கிடைக்கும். மிகப்பெரிய கிரகமாக இருக்கிறதுனால சனி பகவானினுடைய பார்வை பட்டுவிட்டால் என்ன ஆகுமோ இன்னும் கவனமாக இருப்போம். உதாரணத்துக்கு திருநள்ளாறுலாம் போகிறோம்னா சனி பகவானை நேரில் பார்த்தா என்ன ஆகும்? எதிராக அப்படியே மிகப்பெரிய ஆபத்துக்கள் வரும். அதனால தான் நம்ம சரிஞ்சு நின்று தலையை திருப்பி இப்படி பார்ப்போம். தெய்வத்தை நேராக போய் நின்று பார்க்க மாட்டோம். அந்த சனியினுடைய பார்வை நேரடியாக நமக்கு விழுகின்ற பொழுது பாதகங்கள் நிறைய வரும். ஆகவே மிகுந்த கவனத்தோடு அந்த சனி பகவானினுடைய தரிசனம் நீங்கள் செய்யணும். நான் அதிகமாக சொல்லுவேன், இந்த அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, அஷ்டம சனி, ஏழரை சனி காலங்களில் எல்லாரும் சனி பகவான் ஆலயத்திற்கு சென்று தரிசனம் பண்ண சொல்லுவாங்க. நான் போவேன், நான் சொல்லிடுவேன். திருப்பி ஏதாவது குண்டக்க மண்டக்கு இவங்க போய் அங்கே பார்த்து இன்னும் கெடுபலன்கள் அதிகமாயிருன்றதுனால நான் அனுப்புறதில்லை. அதற்கு பதிலாக நான் அனுப்புறது விநாயகர் கோயிலுக்கு தான் அனுப்புவேன். இந்த காலங்களில் எலுமிச்சை விளக்கு ஏற்ற சொல்லி 9 சனிக்கிழமைகளில் எலுமிச்சை விளக்கு ஏற்றுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறது உண்டு. ஏன்னா சனி பகவான் பார்வை. அதே மாதிரி நவக்கிரகங்களை சுற்றி வருகின்ற பொழுதே அங்கு சனி பகவானை நேருக்கு நேரம் பார்க்கக்கூடாதுங்கிறது தான் கண்ணை மூடி சுத்த சொல்லுவேன். ஒத்த சுத்து போதுமானது. 9 சுற்று சுற்றும் போது நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல கண்ணை முடிஞ்சு நம்ம கெடுநேரம் இருந்துச்சுன்னா நேரடியாக சனி பகவான்கிட்டயே எதிரையே பார்க்க வேண்டிய ஒரு துர்பாகியமான சூழ்நிலை வரும். அதனால் கெடுபலன்கள் வரும். அதனால் ஒரு ஒத்த சுத்து கண்களை மூடி சுற்றிட்டு வரலாம். 9 சுத்து சுத்தக்கூடியவர்கள் தாராளமாக சுத்துங்க. 9 சுத்தினாலும் 1 சுத்தினாலும் நவக்கிரகங்களை சுத்துகின்ற பலன்கள் ஒன்று தான். ஆகவே இந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதனால் எல்லாருக்கும் நான் கொஞ்சம் என்னுடைய டிவோட்டிஸுக்கு நான் வலியுறுத்துவேன். நிறைய பேர் கோயிலுக்கு போகணும்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தில். பட் எனக்கு அதில் அவ்வளோ உடன்பாடு இல்லை. ஏன்னா அனுபவம் போயிட்டு வந்தவர்களுக்கு எவ்வாறான பிரச்சனைகள்லாம் ஆய்வு செஞ்சு தான் நான் சில விஷயங்களை இந்த அஸ்ட்ராலஜி விஷயத்தில் நான் நடந்துக்கிட்டு இருக்கிறேன். நமக்கு அந்த ரிசர்ச்சுங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ பல நூற்றுக்கணக்கான மக்களினுடைய நிலவரங்களை அறிந்து தான் நான் என்னுடைய பலன்களை சொல்லிக்கிட்டு வரேன். ரைட். அந்த வகையில் சனிப்பெயர்ச்சியின் பலன்களில் 10வது ராசியான மகர ராசிக்கான பலன்களை நாம் இன்று பார்க்க போகின்றோம். மார்ச் மாதம் 23ஆம் தேதி சனி பகவான் கும்பராசியிலே இருந்து மீனராசிக்கு வருகிறார் என்பது நாம் அறிந்த விஷயம். அடுத்த 2027 ஜூன் மாதம் வரைக்கும் மீனத்தில் இருந்து நல்லதும் கெட்டதும் சேர்ந்து உங்களுக்கு பல பலன்களை உங்களுக்கு வழங்கப் போகிறார். சரி, இந்த மகர ராசி நேயர்கள், அன்பர்கள் கடினமான உழைப்பாளிகள், இனிமையாக பழகக்கூடியவர்கள், தேனொழுக பழகுவாங்க. ஆனால் அப்பப்போ டென்ஷன் ஆகி கோபப்பட்டுருவாங்க. அதுவும் அடிக்கடி கோபப்பட்டு சில நட்புகளையும் இழக்கக்கூடியவர்கள். அதே நேரத்தில் வெளிப்படையாக பேசக்கூடியவர்கள், நுணுக்கமான அறிவோடு சிந்திக்கக்கூடியவர்கள், நேர்மையும் சுறுசுறுப்பும் என்ற பண்புகள் இவர்கள்ட்ட அதிகமாக இருக்கும். அதை நம்ம பார்க்கலாம். அதிகமானவர்கள் நேர்மையாக இருப்பாங்க இந்த மகர ராசி அன்பர்கள். சரிங்களா? அதே நேரத்தில் பணத்தின் மீது அவங்களுக்கு ஒரு பெரிய அக்கறை இருக்காது. அதனால் பிற்காலத்தில் கஷ்டப்படுவாங்க, மதிக்க மாட்டாங்க பணத்தை ஆரம்பத்தில். பிற்காலத்தில் தான் பணத்தினுடைய அருமை தெரியும். இப்படிப்பட்ட இயல்புகள் கொண்ட மகர ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் 3ஆம் இடத்திற்கு வருகிறார். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், பார்த்துருப்பீங்க பல வீடியோ. 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடத்திற்கு சனி பகவான் வருகின்ற பொழுது அற்புதமான பலன்களை அள்ளித்தரப்போகிறார். அந்த அள்ளித்தரக்கூடிய அந்த ராஜயோக பலன் உங்களுக்கும் உண்டு, அதாவது மகர ராசி அன்பர்களுக்கும் உண்டு என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த 2.5 வருட காலங்கள் 7.5 சனியிலே இருந்து விடுபட்டு அப்பாடி இனிதாண்டா நமக்கு வாழ்க்கை அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலம் வரப்போகிறது. சரிங்களா? அதே நேரத்தில் இந்த 7.5 சனி முழுசாக விலகிறதுனால
பட்ட கஷ்டங்கள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்க விடுபட்டு வரப்போறீங்க. எத்தனை இழப்புகள், எத்தனை அவமானங்கள், எவ்வளவு பிரச்சனைகளை வந்து சந்திச்சிருப்பீங்க. குடும்பத்தில் நிம்மதி இல்லை, சுற்றத்தார் அக்கத்து வீடு பக்கத்து வீட்டில இருந்து பிரச்சனை, பிள்ளைகள் சொல்லு கேட்டிருக்க மாட்டாங்க, தொழில் செய்கிற இடத்துல வந்து டென்ஷனு, பலருக்கு பதவி பறி போயிருக்கும். இப்படி பல நிலைகளில் அவமானப்பட்டு அவதிப்பட்டு வந்தவர்களுக்கு விடுதலை பெறப்போகின்ற காலகட்டம் வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த கோச்சாரப்படி சனி பகவானுக்கு 3, 6, 11ஆம் இடங்கள் மிக அற்புதமான இடங்களாக இருக்கிறதுனால மகர ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு இந்த சனி பகவான் வருவதால மிகப்பெரிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது. இந்த 10வது ராசியான மகரத்திற்கு அதிபதி யாரு? சனி பகவான். அதாவது வந்து உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம் 1 - 4 பாதங்கள், அவிட்டம் 1, 2 பாதங்கள் இந்த மகர ராசிக்குள் அடங்கும். இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்குங்க. திடீர் பணவரவுகள், திடீர் யோகங்கள் எந்த ரூபத்தில் வரும்னு சொல்ல முடியாது. பல காலங்கள் போராடிக்கிட்டு இருக்கிற சொத்து பிரச்சனைகள் தீர்ந்து கைக்கு பணம் வரும். பணமே வந்து வாங்க முடியாதுங்கிற சூழ்நிலையில் உள்ளவன்ட்டு நீங்கள் பணத்தை வாங்கி எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். இந்த மாதிரி அதிர்ஷ்டங்கள் நிறைய வரும். நிறைய வாய்ப்புகள், புதிய புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும். அதே நேரத்தில் வந்து அவமானங்கள், நீங்கள் பட்ட அவமானங்கள் எல்லாம் தீரும். வேலை இழந்தவர்களுக்கு உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஏதோ ஒரு சூழ்நிலையில் மேலே உள்ள அதிகாரிகளோட மோதி இருப்பீங்க, அவங்களால வேலை போயிட்டு இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு அதே கம்பெனியிலையோ இல்லை மாற்று இடங்கள்லையோ உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான பல வழிமுறைகளும் இந்த காலகட்டத்தில் இருக்குது. ஆகவே திருமணமாகாதவர்களுக்கு திருமண யோகம் வருது. இந்த காலகட்டத்தில் திருமணங்கள் நடக்கும். தடைப்பட்டு போன திருமணங்கள் எல்லாம் நடக்கும். அதே நேரத்தில் மன தைரியம் உங்களுக்கு ரொம்பவும் அதிகரிக்கும். அந்த மன தைரியத்தினால பல வெற்றிகளை நீங்கள் அடைய போறீங்க. ஆபரண பொன்பொருள் ஆபரண சேர்க்கைகளுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மாணவர்களுக்கும் மிகச்சிறந்த காலம். தேர்வுகளில் வந்து வெற்றி அடையக்கூடியது. ஏன்னா 3ஆம் இடம் குருவோட இடம். அந்த குருவினுடைய வீட்டில் வந்து இந்த சனி பகவான் வருவதனால உங்களுக்கு மாணவர்களுக்கு பல நன்மைகள் வந்து கிடைக்க போகுது. வெற்றிகள் கிடைக்கும். வெளிநாட்டு யோகங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகளை நீங்கள் வந்து பார்க்க போகிறீர்கள். அதே நேரத்தில் வந்து கமிஷன் தொழில், ஷேர் மார்க்கெட்டு, அதே நேரத்தில் தொழில்நுட்பத்துறை, கணினித்துறையில் இருக்கிறவங்கெல்லாம் மிகச்சிறந்த நிலைமையில் வருவாங்க. இதில் அந்த ஷேர் மார்க்கெட்டுக்காரங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அந்த விஷயத்தில் வந்து என்ன கிரகங்கள் நல்லா இருந்தாலும் சூழ்நிலைகளை பார்க்கணும். அந்த மதிநுட்ப வல்லுநர்களை வந்து பயன்படுத்திக்கிட்டு ஷேர் மார்க்கெட்டில் போடணுமே ஒழிய உங்கள் சொந்த முயற்சிகளில் வந்து ஷேர் மார்க்கெட்டில் போடாதீங்க. ஏன்னா எந்த காலத்தில் ஏறுது என்ன உலக அளவில் நடக்கிற மாற்றங்களை மையமாக வச்சு தான் ஷேர் மார்க்கெட் இருக்கும். ஏதோ ஒரு அமெரிக்காவில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா ஷேர் மார்க்கெட்டு வந்து விழும். இந்தியாவில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை வருது, அரசியல் பிரச்சனை வருதுன்னா ஷேர் மார்க்கெட் விழுந்துடும். அப்போ கால சூழ்நிலைக்கு ஏற்ப அந்த ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணணும். கவனமான முறையில் மதிநுட்பம் நிறைந்தவர்களோட கலந்துரையாடி அந்த விஷயங்களை செய்து கொள்வது நல்லது. அதே நேரத்தில் எடுக்கும் முயற்சி, நீங்கள் என்ன முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சியில் வந்து வெற்றி கிடைக்கும். அந்த வெற்றிகளை நோக்கி நீங்கள் பயணம் செய்வீர்கள். அதே நேரத்தில் விவசாயிகள் மிகப்பெரிய மகசூலை பெறுவார்கள். நிறைய பாதிப்புகள் வந்து குறைந்து உங்களுக்கு நல்ல மகசூல் கிடைத்து சமூகத்தில் ஒரு சிறந்த அந்தஸ்து வரும். அதே மாதிரி வந்து விளையாட்டுத் துறையினர் வந்து சாதிக்கக்கூடியதாக இருப்பாங்க. கலைத்துறையினருக்கு மகத்தான வெற்றி இருக்கும். மிகப்பெரிய முன்னேற்றங்கள், புதிய வந்து படப்பிடிப்புகளோ இல்லை புதிய முயற்சிகளில் நீங்கள் வெற்றி அடைகிறதோ இது எல்லாமே கிடைக்கும். அரசியலில் வந்து அடுத்த லெவலுக்கு போவீங்க. இப்போ வந்து ஒன்றிய லெவலில் உள்ளவங்க மாவட்ட லெவலுக்கு போவீங்க. கீழ்நிலையில் உள்ளவங்க ஒரு கட்டத்துக்கு வந்து பொறுப்புகளை வாங்கி மேலே வருவீங்க. சாதாரண தொண்டர்களாக இருக்கிறவங்க. இந்த மாதிரியான மகர ராசி நேயர்களுக்கு பல விஷயங்கள் நடக்கும். அதே நேரத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த காலத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். தொழிலில் வந்து நீங்கள் விரிவாக்கம் செஞ்சுக்கலாம். செய்கின்ற தொழிலை பெரிய விரிவாக, ஏன்னா காலம் நல்லா இருக்குது. 3ஆம் இடத்திற்கு வந்து குரு வருவதனால அற்புதமான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. உடல் பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் தீரும். இதுதானே உஷாராக இருக்கணும். நிறைய உடல் பிரச்சனைகள் தீரும். மேலதிகாரிகளோடு இருந்த மனக்கசப்புகள் நீங்கும். வரப்போகிற 22 வருஷம் உங்களுக்கு யோகமான காலம் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். 22 வருஷம் உங்களுக்கு
இனிமே மிக அற்புதமாக இருக்கும். வாழ்க்கையை வந்து அனுபவிச்சுங்க, சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க. கரெக்டான முறையில் நம்மளுடைய பண்புகள், நம்ம கர்மாக்களை வந்து மீண்டும் மீண்டும் செஞ்சு நம்ம ஆத்மாக்களை வந்து துன்பப்படுத்தாமல், அழுக்கடைய செய்யாமல் நீங்கள் ஆன்மாக்களை சரியாக பார்த்துக்கிட்டீங்கன்னா சுத்தமான புனிதப்படுத்தப்பட்ட ஆன்மாக்களே தெய்வீக நிலையை சென்றடையும். செய்கின்ற காரியங்களில் வெற்றியை அது நமக்கு கொடுக்கும். அந்த ஆன்மா வந்து சுத்தம் இல்லாமல் இருந்துச்சுன்னா பல தடைகள், பல பிரச்சனைகள் வரக்கூடியதாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி நினைக்கின்ற காரியங்களில் உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கும். இதுவரைக்கும் மைனஸாக இருந்தது இனிமேல் உங்களுக்கு ப்ளஸ்ஸாக மாறும். புதிய வீட்டுக்கு மாறுறது, புதிய இடங்கள் வாங்குவது, இப்படியான பல விஷயங்கள், வீடுகளை மறுசீரமைப்பு செய்வது போன்ற விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் நடக்கும். வரவேண்டிய கடன்கள் உங்களுக்கு திரும்பி வரும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும். வங்கி கடன்கள் வந்து ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும். மனக்குறைகள் தீர்ந்து, குழப்பங்கள் தீர்ந்து, மன கஷ்டங்கள், என்னடா வாழ்க்கைன்னு புலம்பிட்டு இருந்தீங்க, புலம்பலே தீரப்போகுதுங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். இந்த புலம்பலே தீர்ந்து குடும்பத்தில் அனுகூலமான, மகிழ்ச்சியான, மிகச்சிறப்பான காலகட்டம் வந்து வரப்போகுது. இதில் சில கெடுபலன்கள்னு பார்க்கும்போது அதுவும் வரும். கொடுப்பார் இல்லையா? சும்மா மொத்தத்தையும் அள்ளி கொடுத்துட்டு அவங்கள கையில் பிடிக்க முடியுமா? வேறு மாதிரி போயிடுவீங்க. அதனால தான் அவர் வந்து பிடிச்சி மாட்டுக்கு மூக்கணாங்கயிறு போட்டு பிடிக்கிற மாதிரி போட்டு புளிச்சு எடுத்து வச்சுக்கிறது. அந்த வகையில் குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. குழந்தைகளால் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது. சின்ன சின்ன குழந்தைகள் அடி வர்றது, ஆஸ்பத்திரி செலவுகள் வரும். டீனேஜில் உள்ளவங்க வந்து இந்த காதல் கர்மாந்திரத்தில் விழுந்து பெரிய பிரச்சனை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகக்கூடிய வகையில் ஆண் குழந்தைகளை வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யார் கூட உங்கள் மாணவ குழந்தைகள் உங்களுக்கு யார் கூட சேர்றாங்கன்றதை பாருங்கள். சேர்க்கை முக்கியம். ஒரு கெட்டனோட சேர்ந்தா உங்கள் பையன் நல்லவனாக இருந்தாலும் அவன் கெட்டு போயிடுவான். ஆகவே சேர்க்கையினால தான் இன்று அழிவு வந்து மாணவ செல்வங்களுக்கு வந்துகிட்டு இருக்குது. தவறான மாணவர்கள்னு தெரிஞ்சால் அவங்களோட சேர விடாது. கண்டிங்க. அடித்து திருத்தது கிடையாது. அடித்து திருத்த முடியாது. அன்பினால் திருத்துங்க. பட் அவனால் வரப்போகிற விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லுங்க. ஏன்னா வருங்காலங்களில் வந்து இந்த மாணவர்கள் வந்து நிறைய பேர் வந்து உள்ளே போகிறதுக்கான கடுமையான சட்டங்கள் வரப்போகுது நாட்டில். இந்த மாணவர்கள்லாம் உள்ளே போகிறதுக்கு சிறுவர் சிறுத்தை பள்ளிக்கு போய் அங்கே அடிப்பட்டு, அவமானப்பட்டு, சித்திரவதைப்பட்டு வரப்போகிறானுங்க. இந்த நிலைமைகள்லாம் இந்த காலகட்டத்தில் வரப்போகுது. அதனால் கொஞ்சம் உஷாராயிருங்க. ஏன்னா இந்த மகர ராசி அன்பர்களுக்கு உங்கள் குழந்தைகளால் தான் உங்களுக்கு பிரச்சனை. உங்களால் கிடையாது, உங்கள் ராசியால் கிடையாது. உங்கள் குழந்தைகளால் பல பிரச்சனைகள் வரும். உடல் உபாதைகளும் உங்களுக்கு வரும். இந்த டென்ஷனால் உடல் உபாதைகள் வரும் பொழுது இயற்கை வைத்தியங்களை வந்து செய்யுங்க. அதே நேரத்தில் வந்து அளவோடு பேசுங்க. அளந்து பேசணும்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி அளந்து பேசுங்க. குறைவாக பேசுங்க. நிறைவான வாழ்க்கையை வாழ்க. ஆகவே மகர ராசி அன்பர்களே, அற்புதமான காலகட்டம். 70% 80% நட்பலன்களும், ஒரு 20% 30% கெடுபலன்களும் உங்களுக்கு வரும். அப்போ இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வாழலாம். சரி, இந்த கர்மாவுக்கு ஏற்ற வகையில் நீங்கள் குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். போன ஜென்மத்தில் ஒரு கர்மா பண்ணி தானே மனுஷனாக வந்திருக்கிறோம். இல்லைன்னா தெய்வ கணங்களாக மாறி இருப்போம்ல. அப்போ இந்த ஜென்மத்திலேயாவது நம்ம கர்மா செய்யாமல் இருப்போமே. ஏன்னா இந்த அஷ்டம சனி, 7.5 சனி எல்லாம் வரும்பொழுது இன்னும் கர்மாவை ஏற்றிட்டு தான் இருப்போம். டென்ஷனில் நம்ம எடுக்கிற முயற்சிகள், நம்ம பேசுகிற வார்த்தைகள், நம்மளுடைய செயல்கள் எல்லாமே மாறும். வேறு மாதிரி போயிருக்கும். வேறு லெவலில் இருந்திருப்பீங்க. அதெல்லாம் கர்மாவாக ஏற்றிட்டு இருப்போம். அந்த கர்மாவை துடைக்கணும். குலதெய்வ கோயிலுக்கு போங்க. நல்ல குருக்களை சந்தித்து இந்த கர்மாவினுடைய தீய பலன்களை எப்படி தீர்க்கிறதுன்னு பாருங்கள். வாய்ப்புள்ளவங்க ஃபோன் பண்ணி எங்கிட்ட கேளுங்க. நான் சில வழிமொழி சொல்கிறேன். கோயில் கோயிலாக சுற்றிக்கிட்டு ஆயிரமாக பணத்தை செலவழித்து இந்த கர்மாவுக்கு செய்கிற பலன்கள் எதுவுமே வேலை செய்யாதுங்க. இருந்த இடத்துல இருந்து கர்மாக்களை தீர்த்து கொள்ளலாம். நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருக்கேன். தர்மம் தலை காக்கும். நீங்கள் செய்த கர்மாக்களை எல்லாம் தொலைக்கக்கூடியது தர்மம் தான். தானத்தில் சிறந்தது அன்னதானம். உடை தானம் பண்ணலாம். ஏழை எளியவர்களுக்கு வந்து பசியார உணவு கொடுங்க. உடுத்த உடை இல்லாமல் கந்தல் உடையோடு இருக்கிறவங்க யாரை பார்த்தாலும், ஆணோ பெண்ணோ, அவங்களுக்கு வந்து ஒரு உதவி செய்யுங்க. வறுமை கோட்டு கீழே ஒரு நோட்டு புக்கு கூட வாங்க முடியாமல் இருக்கிற மாணவர்களுக்கு கல்விக்கு உதவி செய்யுங்க. இது எல்லாம் தர்மம். இந்த தர்மங்களை செஞ்சு பாருங்களேன், அற்புதமான வாய்ப்புகள் வரும். அதை விட இன்னொரு தர்மம் இருக்குது. என்ன தெரியுமா? அக்கத்து பக்கத்து வீட்டில் உள்ளவங்களோட பகச்சிக்காம அவர்களோட அந்யோன்யமாக இருந்தால் அதுவே ஒரு தர்மம் தாங்க. அவங்க எப்படி வேணாலும் இருக்கட்டும், நாம் வந்து அந்யோன்யமாக இருக்கணும். பணிவா, நிதானமாக, எளிமையாக, பொறுமையாக இருந்து பாருங்க.
உங்கள் வாழ்க்கை எப்படியோ இருக்கும். ஆகவே மகர ராசி அன்பர்களே, அற்புதங்களும் அதிசயங்களும் உங்கள் வாழ்வில் நடக்கப் போகின்றது. வரப்போகின்ற 2.5 வருடங்கள் நல்ல நிலைமைக்கு இருக்க போறீங்க. ஆஹா ஓஹோன்னு இருக்கணும்னா அது உங்களுடைய தசாபுக்திகளை பொறுத்து. இப்ப இந்த காலகட்டத்தில் ஒரு குரு மகாதசையோ சுக்கிர மகாதசையோ இல்லது செவ்வாய் மகாதசையோ இந்த மாதிரியான தசைகள் மகாதசைகள் இருக்கும் பொழுது, நல்ல புக்திகள் இருக்கும் பொழுது இன்னும் பலன்கள் அதிகமாக இருக்கும். இப்போ கேது மகாதசையில் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ சொன்னதில் பாதி கூட பலிக்காது. கேதுக்கு எடுத்துடுவான். அங்கே தான் கவனமாக இருக்கணும். அங்கே தான் அந்த கர்மாக்களை நீங்கள் ஏற்றாமல் தான தர்மங்கள் செய்யணும். அது தாங்க உங்களை காப்பாற்றும். எந்த கோயிலுக்கு போய் எங்கே சாமி விழுந்து விழுந்து அங்கே பிரதட்சணை பண்ணாலும் போகாது. எண்ணம் மனம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருந்து பரிகாரங்களை சரியான முறையில் செஞ்சு தர்மத்தின் வழி நடந்தால் நிச்சயமாக உங்களுக்கு அளப்பரிய பலன்கள் கிடைத்து வளமோடு நலமோடு வாழலாம் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்க இந்த விஷயங்களை அறிஞ்சிக்கிட்டு ஒரு 4 பேர் இந்த பாதையில் போனாங்கன்னு வச்சுங்களேன், தான தர்மம் செய்து இந்த காலகட்டங்களில் நம்ம இப்படி இருந்தால் அப்படி கிடைக்கும் அப்படின்னு, உங்களுக்கும் புண்ணியம், அந்த ஷேர் பண்ணுறவங்களுக்கும் புண்ணியம். எனக்கு இல்லைங்க, எனக்கு அந்த காசு பணமெல்லாம் வராது. பார்க்குறீங்களே ஒரு 200 300 400 500 இப்படி தான் வியூஸ் போகுது. நம்ம அந்த வியூஸுக்காக போடுறதில்ல. அப்படி போட்டால் டெய்லி வீடியோ போட்டு தரலாம். அந்த எண்ணங்கள் வரல. அது என்னவோ இந்த சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி இது மட்டும் போடுவேன். இன்னும் சில விஷயங்கள் இனிமேல் போடலான் இருக்கிற முக்கியமான அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான சில குறிப்புகளை தொகுத்தெடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சில வாழ்வு முறை, இந்துக்கள் எப்படிப்பட்ட வாழ்வு முறைகளை வாழ்ந்தால் சுபீட்சம் அடையலாங்கிற விஷயத்தையும் போட போகிறேன். அதை நம்ம அடுத்த வீடியோக்களில் பார்ப்போம். நன்றி.